ஐபிஎல் வரலாற்றில் கடைசி ஓவரில் அதிக சிக்சர்கள் அடித்த டாப் 3 வீரர்கள். பொதுவாகவே ஐபிஎல்ல நாம் எதிர்பார்ப்பது அதிக சிக்சர்கள் தான். இதை பார்க்கதான் அனைத்து ரசிகர்களும் ஆவலோட காத்திருப்பாங்க. குறிப்பா தனக்கு பிடித்த பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடிப்பதற்கான ஒவ்வொரு பந்தையும் வைத்த கண் வாங்காம பார்க்கும் ரசிகர்கள் தான் ஏராளம். விறுவிறுப்பான கட்டமா இருக்கும் கடைசி ஓவர்ல அடிக்கப்படும் சிக்சர்களுக்கு தான் ரசிகர்கள் மத்தியில அதிக மவுசு இருக்கும். காரணம் அந்த கடைசி ஐபிஎல் முதல் போட்டியிலேயே தெரிக்கவிட்ட ஜடேஜா. தோனியை கேப்டனாக கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த தொடரில் ஜடேஜா தலைமையின் கீழ் ஆடப்போகிறது. தோனி கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டதால் அந்த இடத்திற்கு ஜடேஜா வந்திருக்காரு. ஜடேஜா வந்துள்ளதால் சென்னை அணியின் வியூகம் எப்படி இருக்கும் என்பது பலரையும் எதிர்பார்ப்புக்குள்ளாக்கியிருக்கு. ஜடேஜா அருமையான சிந்தனையாளர், அனுபவம் வாய்ந்த T20 வீரர். எனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கேவின் புது அணி இதுதான். பழைய திட்டத்தை கையில் எடுக்கும் தோனி வெற்றி உறுதியே. ஐபிஎல் 15வது சீசன் வரும் மார்ச் 26ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற இருக்கு. இதுல முதல் லீக் போட்டியில நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொண்டு விளையாட இருக்காங்க. இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில காயத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த ஓபனர் ருத்ராஜ் கெய்வாட் காயத்திலிருந்து குணமடைந்து நேற்று முன்தினம் இரவு தோனிக்கே பயம் காட்டிய பவுலர் மகேந்திர சிங் தோனி அனைத்து பவுலர்களையும் அசால்ட்டாக அடித்து விளையாடக்கூடியவர். இவருக்கு பந்து போடவே பவுலர்கள் நடுங்கி வந்தார்கள். கடந்த 2 வருடங்களாக தோனி ஃபார்மில் இல்லாத பொழுது ஒருவேளை தூக்கி அடித்து விடுவாரோ என்ற பயத்தில் தான் பவுலர்கள் பந்து வீசி வந்தார்கள். அப்படி அனைத்து பவுலர்களையும் அலறவிட்ட தோனி ஒரு ஸ்பின்னருக்கு எதிராக ஐபிஎல் போட்டியில் சிக்கலில் தவிக்கும் ஹார்திக் பாண்டியா. இந்திய அணி ஒப்பந்த பட்டியலில் இருக்கும் ஐபிஎல் வீரர்களின் உடற்தகுதியை PCCI தான் கண்காணிக்கும். சம்பந்தப்பட்ட அணியின் மருத்துவ குழு இதில் தலையிடக்கூடாது என PCCI அதிரடியாக அறிவித்திருக்கு. அப்பொழுது பரிசோதனை செய்யும் பொழுது வீரர்களின் உடற்தகுதியில் குறைபாடு இருந்ததால் உடனே அணியிலிருந்து நீக்க பரிந்துரை செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. சிஎஸ்கே அடுத்த போட்டியில் புதிய வீரரை களமிறக்கும் ஜடேஜா. ஜடேஜாவிற்கு கேப்டனாக அது முதல் மேட்ச் என்பதால் அவர் மீது எதிர்பார்ப்புகள் இருந்தது. இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்ய பேட்டிங் விளையாடிய சென்னை அணியின் டாப் ஆர்டர் மலமளவென சரிந்தது. இதனால் 132 ரன்கள் மட்டுமே எடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 133 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. தோனியை கேப்டனாக்க கெஞ்சிய வீரர். ஐபிஎல் ஏலத்தில் நியூசிலாந்து வீரர் டெவோன் கான்வே சென்னை அணியால் 1 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். சமீபத்தில் அவர் கூறியதாவது, நான் தலை சிறந்த கேப்டனான MS தோனியின் கீழ் விளையாட ஆசைப்பட்டேன். நான் அவரிடம் இதை பற்றி சிறிது உரையாடினேன். அப்பொழுது அவரிடம், நீங்கள் நிச்சயம் இன்னொரு சீசன் கேப்டனாக தொடர முடியாதா? நான் உங்களின் கேப்டன்ஷிப்பில் விளையாட விரும்புகிறேன். 10 வருடமாக மும்பை இந்தியன்ஸ் செய்த மோசமான சாதனை. ஐபிஎல் தொடரில் மிகவும் வெற்றிகரமான அணிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி முக்கியமானது. இதுவரை 5 முறை கோப்பையை வென்றிருக்காங்க. இந்த ஆண்டு மீண்டும் கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற முனைப்போடு அணியில் பல மாற்றங்களோடு களமிறங்கியிருக்காங்க. ஐபிஎல் தொடரின் 2வது ஆட்டத்தில் மும்பை பிரபன் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 5 முறை சாம்பியன்